சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உனக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன்னுடைய பணப்பிரச்சனைகள் என்னவென்பது எனக்கு தெரியும். எந்த இடத்தில் கடனை வாங்கி வைத்திருக்கிறாய், எந்த இடத்தில் கடனை கட்ட முடியாமல் தவிக்கிறாய், எல்லாமே நான் அறிவேன். ஒரு விஷயம் கூட எனக்கு தெரியாதது கிடையாது. அதிகமான கடனில் மூழ்கி கிடக்கிறாய். நான் அந்த கடனிலிருந்து மீட்டெடுக்கவே தான் வந்துள்ளேன். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை. உன்னுடைய சூழ்நிலையானது மிக மிக மோசமாக இருக்கிறது. எப்பொழுதும் எதை கண்டாலும் எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. நீயும் எப்பொழுதும் ஒன்றே ஒன்றுதான் நினைப்பாய், நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் என்று. ஆனால் இந்த சாய் மட்டும் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த சாயை நம்பிதானே இப்பொழுது இந்த வாக்கினை கேட்க வந்தாய். இந்த வாக்கில் இருக்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவாக இன்று இரவுக்குள்ளேயே நடக்கும். நீ வேண்டுமானால் பார். வாழ்வில் சில சமயத்தில் எல்லோரும் என்ன நினைக்கிறீர்கள், தெய்வம் உதவி செய்யவில்லையோ என்று. ஆனால் பொறுத்திருந்து பார்த்தால் தானே தெய்வம் உதவி செய்கிறதா இல்லையா என்பது தெரியும். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். தெய்வம் உனக்கு உதவி செய்கிறது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கடன் சுமைகளில் இருக்கிறாய். இந்த கடன் சுமையிலிருந்து கண்டிப்பாக நீ மீண்டு வருவாய். பொறுப்பான பிள்ளைக்கு எல்லா தெய்வங்களும் துணையாகத்தான் இருக்கும். நீயோ அதிகமாக பொறுப்பாக இருக்கிறாய். கடனை வாங்கினால் கட்ட வேண்டும் என்று. ஆனால் சிலர் கடனை வாங்குவார்கள், ஆனால் கட்டுவார்களா? ஆனால் நீ கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னுடைய மனதுக்கே நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய். காலம் முழுவதும் பணத்திற்காகவே நம் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு இருப்போமோ? பணம் நமக்கு கிடைக்க வேண்டுமே, அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய மனதுக்குள் ஒரு சோர்வான ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறாய் அல்லவா? அந்த எண்ணத்தை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சோர்ந்து போய் இருக்கும் அந்த எண்ணத்தை முதலில் எடு. ஏனென்றால் வாழ்வில் நீ முன்னுக்கு வரப்போகிறாய். இப்பொழுது நீ செய்யும் ஒவ்வொரு சுறுசுறுப்பான விஷயங்களும் உன்னுடைய வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு அளவில் நீ வாழ்வாய். நீ சுறுசுறுப்பாக இப்பொழுது செய்யும் காரியத்தால் உன் வாழ்க்கையில் நீ அதிகமான நல்ல விஷயங்களையே நீ காண்பாய். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய மன வருத்தத்தை நான் புரிந்து கொண்டேன். உனக்கு இப்பொழுது தேவை பணம். அந்த பணம் இருந்தது என்றால் நிச்சயமாக சத்தியமாக உன்னால் எல்லா பிரச்சனையிலும் இருந்து வெளியே வர முடியும். அதனால்தான் இந்த சாய் தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன். பணத்தை என்னுடைய பிள்ளை கையில் கொடுக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்யலாம் என்று. உனக்கு நான் இப்பொழுது பணத்தை கொடுத்தேனானால் பணமானது உனக்கு தேவைப்படுவதற்கு உபயோகப்படுத்துவாய். உனக்கு எல்லா கடனையும் முடிப்பாய். எல்லா விதத்திலும் நீ அற்புதத்தை நிகழ்த்துவாய். உனக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீயே உனக்குள் அமைத்து கொள்வாய். எனக்கு எல்லாமே புரிகிறது. அதை புரிந்துதான் நான் என்று உன் வாழ்க்கையில் பணத்தை கொண்டு வந்தேன். பணமானது உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் செய்ய வந்துவிட்டேன். இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் இன்னும் இன்னும் அதிகமாகும். தங்கமே, இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே அற்புதங்கள் மட்டும்தான். சந்தோஷத்திற்கு எந்த ஒரு சிறிய குறையும் கிடையாது. இன்பங்கள், வாழ்க்கையில் ஏற்றங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வரும். பணம், அதாவது பணம் பணம் என்று சொல்கிறாயே, அந்த பண பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீ விடிவு காலத்தை பார்ப்பாய். நான் உனக்கு கொடுக்கும் வாழ்க்கை எப்பொழுதும் நிலையான சந்தோஷத்தில் தானே இருக்கும். மற்றபடி எதற்காக தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய்? ஏதோ சில நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் சில கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். சீக்கிரமாக, அதாவது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியுமோ, அதாவது எல்லா பிரச்சனையும் சரி செய்வேன். ஆனால் ஒன்று வாக்கு மட்டும் கொடுக்கிறேன். என் கையில் இருக்கும் பணம் எப்படியாவது உன்னுடைய கைக்கு வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் நீ என்னை திட்டலாம். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதை
ஒவ்வொரு முறையும் நான் நிரூபித்துக் கொண்டேதான் இருப்பேன். அதற்கு சாட்சியாக இன்று நடக்கப் போகும் என் கையில் இருக்கும் பணம் உன் கைக்கு வரும் பொழுது நீயே நிச்சயமாக வியப்பாய். சாய் சொன்னதை செய்து விட்டாரே என்று வியப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் ஏற்றத்தை கொடுப்பேன். கவலைகள் என்றுமே வேண்டாம் தங்கமே, கவலைகள் என்றுமே வேண்டாம். சந்தோஷம் மட்டும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். உன்னை சுற்றி அத்தனை கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகள் எல்லாவற்றையும் என் பாதத்தில் போட்டுவிட்டு நீ அமைதியாக மட்டுமே இரு. உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நான் தருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூஜையோ இல்லை வேறு எந்த விஷயமோ எனக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு நீங்கள் கொடுத்தால் போதும். நம்பிக்கை பொறுமையை மட்டும் எப்பொழுதும் நீங்கள் என் மீது வைத்தால் மட்டும் போதும். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்தையும் எனக்காக செய்ய வேண்டாம். ஆனால் இந்த நம்பிக்கையும் பொறுமையும் வைக்காமல் நீங்கள் எவ்வளவுதான் பூஜையை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது. என் மீது நம்பிக்கையோடு நீங்கள் பூஜையே செய்யாவிட்டாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நம்பிக்கை வைக்காமல் நீங்கள் பூஜை செய்வதும் என்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்பதும் எனக்கு பிடிக்காது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் அனைவருக்கும் நான் எப்பொழுதுமே இருக்கிறேன் என்பதை உணர்த்தி கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுதுதான் உணர்த்துவேன் என்பது கிடையாது. இந்த சாய் நம் வாழ்க்கையில் வந்து விட்டார் என்று காட்டுவதற்குத்தான் உன் முன் வருவேன் என்பது கிடையாது. உனக்கு நான் வருவேன் என்பதை மட்டுமல்ல, உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதையும் ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டுதான் இருப்பேன். ஏன் அப்படி நான் நிரூபிக்கிறேன் என்றால் நீ என்னை நம்ப வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏன் நிரூபிக்கிறேன் என்றால் யாருமே இல்லாமல் நீ இல்லை, யாருமே இல்லாமல் நீ இந்த உலகத்தில் தனியாளாக இருப்பது இல்லை, உன்னை சுற்றி தெய்வங்கள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான். நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா நாளும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். நீ பணத்தால் தான் நிறைய விஷயத்தை தள்ளி போட்டு வைத்திருக்கிறாய். பணம் கூடிய விரைவில் வரும். என்னை நம்பினாய் அல்லவா? இந்த சாயை முழு மனதோடு நம்பினாய். ஆனால் சில பிரச்சனைகள் வந்து உன்னுடைய மனதை கலங்க வைத்தது. அந்த பிரச்சனையே மறக்க வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் பேரின்பத்தை கொடுப்பேன். யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்கிறாய். யோசி, என்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம் என்பதை இனி யோசி. பணம் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. ஆனால் இதற்கு மேல் நல்ல விஷயங்களை தள்ளி போடவே வேண்டாம். நல்ல விஷயத்திற்கான நேரம் வந்து விட்டதல்லவா? நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பி. பணம் நிச்சயமாக என்னிடமிருந்து கிடைக்கும். காலம் முழுவதும் உனக்கு துணை வேறு யாரும் அல்ல. மனிதர்கள் எப்பொழுதும் துணை இல்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். தெய்வங்கள் உனக்காக துணையாக இருக்கிறது. அதை மட்டும் வைத்துக்கொண்டு உன்னால் கண்டிப்பாக முன்னேற முடியும். நீ தெய்வத்தை வணங்கினாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். கண்டிப்பாக நீ எந்த ஒரு நிலையிலும் தோற்று போக மாட்டாய். தோற்று போகும் அளவுக்கு நான் உன்னை வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். நம்பிக்கை வைத்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்று. நம்பிக்கை வைக்காமல் எனக்கு சாய் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மட்டுமே இந்த சாய்க்கு வேலை. நம்பிக்கை இல்லாத இடத்தில் இந்த சாய் மட்டுமல்ல, எந்த தெய்வமுமே இருக்காது. தெய்வத்தை வணங்க ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் முதலில் நம்பிக்கையை வைத்து ஒவ்வொரு கட்டத்திலும் அடுத்தடுத்து முன்னுக்கு வரும் வழியை பாருங்கள். உங்களின் மீது நம்பிக்கையை வையுங்கள். அடுத்து நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய அனைத்து காரியங்களும் மிக சிறப்பானதாகவும் மிக மிக அற்புதமானதாகவும் இருக்கும். யோசித்து யோசித்து எல்லா விஷயத்தையும் நீ செய்கிறாய். அதே போல சற்று அமைதியாக இரு. நானே உனக்கு அனைத்திலும் முதன்மையாக இருந்து எல்லா காரியத்தையும் சுமூகமாக செய்து தருவேன். படாத பாடு படுத்திவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நானோ கம்பீரமாக உன்னுடைய கவலைகள் கர்ம வினைகளை உன் வாழ்க்கையிலிருந்து குறைத்து விட்டேன் என்று நான் கம்பீரமாக சொல்வேன். என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே நான் தான். இனி வரும் காலத்தில் எல்லாமும் நான் தான். இனிமேல் அனைத்திலும்
உனக்கு பாதுகாப்பாகவும் அனைத்திலும் உனக்கு எல்லா விஷயங்களையும் அற்புதமாக தந்து வாழ வைப்பேனே தவிர ஒரு நாள் ஒரு பொழுதும் உன்னை நான் வாழ்க்கையில் வீணாக்க மாட்டேன். நம்பி வந்த பிள்ளையை கண்கலங்க நான் வைக்க மாட்டேன். இனிமேல் எல்லாமே சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.